கூட்டணியில் உள்ள மதிமுகவிற்கு சீர்காழி தொகுதியில் தீப்பெட்டி தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே தற்போது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் மார்கோனி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாவட்டச் செயலாளராக பயணித்தவன். 30 ஆண்டு காலம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தவன். தற்பொழுது எடப்பாடியார் அவர்களின் செயல்பாடும் அவர்கள் இந்த மாவட்டத்தை பிரித்துக் கொடுத்ததின் பேரிலும் மற்றும் இந்த மாவட்டத்தை வேளாண் மண்டலமாக அறிவித்த பல திட்டங்களின் அடிப்படையில் நான் அவரோடு பயணிக்க வேண்டும் என்று வந்தவன். மேலும் தமிழகத்தில் 4 தொகுதிகளில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறது. அதில் 3 தொகுதி உதயசூரியன் சின்னம் என்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று வலுக்கட்டாயமா நிற்க வேண்டும் என கூறியதாகவும், ஆனால் துரை வைகோ பிடிவாதமாக நான் செத்தாலும் தனி சின்னத்தில்தான் நிற்பேன் என்று எழுந்து கண்கலங்கி நேருக்கு நேராக ஒரு நாடகத்தை நடத்தி தீப்பெட்டி சின்னத்தில் திருச்சியில் வெற்றி பெற்றார். அதேபோல இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கீகாரம் பெற வேண்டுமென்றால் தீப்பெட்டி சின்னத்தில்தான் நிற்க வேண்டும் என்று பிடிவாதமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சீர்காழிக்கு தீப்பெட்டி சின்னத்தை கட்டாயமாக எனக்கு தர வேண்டும் என்று பெற்று இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார். கடந்த 3 நாட்களாக கள நிலவரத்தின்படி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இங்கே நகர செயலாளர் இல்லை, ஒன்றிய செயலாளர் இல்லை, கிளைக்கழக செயலாளர் இல்லை, 24 வார்டுகளிலும் செயலாளர்கள் இல்லை. மொத்தத்தில் கட்சியிலிருந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நான் வரும்பொழுது அனைவரும் என்னோடு வந்துவிட்டார்கள். ஒருவர் கூட இல்லை. தோல்வி பயத்தில் துரை வைகோ தற்பொழுது இந்த நிமிடம் தமிழ் இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி சின்னத்தை அறிவித்துவிட்டு பயத்தின் காரணமாக நான் என்னோட சின்னத்தில் நிற்க முடியாது என்று மாற்று சின்னத்தில், அதாவது உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்பதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். சீர்காழிக்கு வந்த சின்னம் தீப்பெட்டி. வைகோ இன்றைக்கு பயத்தில் இருக்கிறார். இந்த 4 தொகுதிகளையும் 3 தொகுதிகளையும் ஏற்கனவே அடமானம் வைத்துவிட்டார். இப்பொழுது 4ஐயுமே சூரியனில் அடமானம் வைத்துவிட்டு தமிழகம் முழுவதும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களை மிக மோசமான கேவலமான கேலிக்கூத்தாக பேசக்கூடிய நிலைக்கு வைகோவால் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கும்போது வரக்கூடிய பதவியை உங்கள் மகனுக்கு பெற்றுக் கொடுத்தீர்கள். ஒரு வாரிசு அரசியலை உருவாக்கக்கூடாது என்று நீங்கள் வாரிசை எதிர்த்து ஆரம்பித்துவிட்டு தற்போது வாரிசிடமே கொண்டு போய் அடமானம் வைத்துவிட்டீர்கள். எங்களை போன்ற தொண்டர்கள் நாங்கள் அதிமுகவில் பயணித்திருந்தாலும் சரி, திமுகவில் பயணித்திருந்தாலும் சரி, இந்த 30 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் உள்ள மறுமலர்ச்சி திமுக தொண்டர்கள் அனைவரும் தனி செல்வாக்குள்ளவன், உழைக்கக்கூடியவன், எந்த இடத்திலும் தன்மானத்துடன் இருக்கக்கூடியவன். இன்னைக்கு அதிமுகக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு செங்கோட்டையன் போனார்னா, செங்கோட்டையனுக்கு 9 முறை பதவி கொடுத்தது அதிமுக, மந்திரி பதவி கொடுத்தது அதிமுக. செங்கோட்டையன் போகும்போது துரோகி என்று அதிமுகவால் சொல்ல முடியும். ஆனால் மறுமலர்ச்சி திமுகவில் அப்படி இல்லை. ஒரு தொண்டனும் சொத்தை வித்து கட்சிக்கு கொடுத்தவன்தான் மதிமுகவில் இருந்தான். தொடர்ந்து 3 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பயணித்த அனைத்து மறுமலர்ச்சி திமுக மாவட்ட செயலாளர்களும் எனக்கு தொடர்ந்து என்னை தொடர்பு கொண்டு வருகின்றார்கள். துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. இதைவிட நாளை ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. இன்றைக்கு அவர்கள் அனைவரும் என்னிடம் பேசியது, மார்கோனி நீ போகும்போதே நாங்கள் எல்லாம் வந்திருக்கணும். இன்னைக்கு இந்த துரை வைகோ இவ்வளவு பெரிய கிரிமினலாகவும் ஒரு கார்ப்பரேட் ரவுடியாகவும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை எல்லாம் அடிக்க வர்றான். நாங்க பேசும்போது நடக்கிறதே வேறங்கிறான். மிக மோசமான முறையில் எங்களை நடத்துறான், கேவலமா நடத்துறான் என புலம்பியதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் 3 மாதங்களுக்கு முன்பு தலைவர் வைகோவை அறையில் விட்டு துரை வைகோ அடித்திருப்பதாகவும், அவர் கை முறிந்து அவர் கழிவறையில் கீழே விழுந்த செய்தியெல்லாம் வந்தது. அது மட்டுமல்லாமல் 2 தினங்களுக்கு முன்பு தென்சென்னை மாவட்ட செயலாளர் கழககுமார் அவரோட பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்கு காரணம் யதார்த்தமா தலைவரை பார்க்க வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு சப்தம் கேட்டிருக்கு. மிக கேவலமான வார்த்தைகளால், தமிழில் சொல்ல முடியாத வார்த்தைகளால் அவரை திட்டி அடிக்க போகும்போது இவர் போயிருக்கார். போன உடனே இவரை அவர் கேட்க, நான் என்னோட அப்பனை பேசுறேன்னு சொல்ல, உனக்கு அப்பனா இருக்கலாம், அவர் எனக்கு தலைவர்னு பேச 2 பேரும் சட்டையை பிடிச்சு நிக்கிற நிலைமைக்கு போய் இன்னைக்கு அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. மேலும் மத்திய புலனாய்வு துறைக்கும் தமிழ்நாடு டிஜிபிக்கும் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். தலைவர் வைகோ அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. நான் 30 வருஷம் பயணிச்சிட்டேன். வைகோவோட தம்பி ரவிச்சந்திரன் குடும்பத்தையே நடுத்தெருவில் விட்டாங்க. துரை வைகோ அவர்களே, மதிமுகல மாவட்ட செயலாளரா தான் இருந்தேன். தீப்பெட்டி சின்னத்தை வாங்கிட்டு இங்க வா, உன்னை நான் ஜெயிச்சு காட்டுறேன் என சவால். முன்பு தென்சென்னை மாவட்ட செயலாளர் கழககுமார் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்துக்கலாம், 200 பேரோட ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது காரணம் என்னென்னா, அவர் யதார்த்தமாக தலைவரை பார்க்க வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சத்தம் கேட்டிருக்கு. மிக கேவலமான வார்த்தைகளால், தமிழ் இந்த இடத்துல கொச்சை, அது சொல்ல முடியாத வார்த்தைகளால் அவரை திட்டி அடிக்க போகும்போது இவர் போயிருக்கிறாரு. போனோன்னே இவர் அவரை கேட்க, நான் எங்கள் அப்பனை பேசுகிறேன்னு சொல்ல, நீ உனக்கு அப்பனா இருக்கலாம், அவர் எனக்கு தலைவர்னு பேச 2 பேரும் சட்டையை பிடிச்சி நிற்கிற நிலைமைக்கு போய் இன்றைக்கி அவர் அடுத்த நிமிஷம் 30 ஆண்டு காலம் நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டோம், 33 ஆண்டு காலம் அழிச்சிட்டோம், அவரும் இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டாங்க. மேலும் இந்த மத்திய உளவுத்துறைக்கும் தமிழ்நாடு டிஜிபிக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன்.
தலைவர் வைகோ நான் 30 வருஷம் பயணிச்சிட்டேன். நான் இருந்த இடத்துலக்கு நான் தான் விசுவாசமாக இருந்திருக்கேன். அந்த கட்சியால் எனக்கு இல்லை, என்னால் தான் பல கோடி சொத்தை அடிச்சிருக்கேன். இந்த சீர்காழி மக்களுக்கு தெரியும், இந்த மாவட்டத்தில் மக்களுக்கு தெரியும். நான் வந்து பதவிக்காக அந்த கட்சியில் இல்லை, ஏன்னா இது ரிசர்வ் தொகுதி நான் நிற்க போகிறது. ஆனால் இருந்த இடத்துக்கு உண்மையாகவும் விசுவாசமாக இருக்கணும்னு நான் செஞ்சேன். நான் எங்கே இருந்தாலும் நான் என்னோட தனித்திறமையை நிரூபிக்கணுங்கிற அளவுக்கு உண்மையாகவும் நேசித்தும் இருப்பேன். ஒரு தலைவர் வைகோ எல்ஜி செஞ்சு போகும்போது கூட வருத்தப்படாத வைகோ இந்த மார்கோனி போகும்போது என்கிட்ட மன்னிப்பு கேட்டார், இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். நான் தவறு பண்ணிட்டேன் ஒன்று எடுத்துன்னு. நான் அதுக்கப்புறம் என்னை 30 வருஷம் முடிச்சு நான் வந்துட்டேன். இன்றைக்கி நான் தமிழக காவல்துறைக்கும் மத்திய உளவுத்துறைக்கும் தயவு செஞ்சு ஒன்றே சொல்லிக்கிறேன், துரை வைகோவால் வைகோவோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. நான் இந்த அளவுக்கு பேட்டி கொடுக்குறேன்னா, நான் இன்றைக்கி கட்சிக்கு வெளியில் வந்து 3 வருஷம் ஆகுது. நான் அந்த கட்சியை பற்றி நான் எங்கேயும் பேசினதே கிடையாது. இன்றைக்கி பேட்டி கொடுக்குறேன்னா அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. தயவு செஞ்சு, அது மட்டும் இல்லை, வைகோவோட தம்பி ரவிச்சந்திரன் விடுதலை புலிகளை பாதுகாத்தவர். அவர் குடும்பத்தையே சொத்தை புறாவும் துரை வைகோ எழுதிக்கிட்டு அந்த குடும்பத்தை எனக்கு நடுத்தரில் விட்டாங்க. அவன் அண்ணன் தம்பி 2 பேரும் மெட்ராஸில் வந்து ஒரு துணி மாற்றிக்கினா கூட அந்த தாயகத்தில் வந்து ஒரு பாத்ரூமில் ஓரமாக குடிச்சு மாற்றிட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி துரை வைகோ இருக்கார். மேலும் வீட்டில் நடந்த சண்டையும் வைகோ அடித்ததோடைய காரணம் என்னென்னா, இந்த 4 சீட்டும் திமுகவில் வேணாம், நம்ம வெளியில் போகணும்னு சொல்லும்போது வைகோ ஒத்துக்கல. அதுக்கு தான் அவரை பிடிச்சி தள்ளி விட்டு அடித்தது. காரணம் என்ன, இந்த 4 சீட்லேயும் எனக்கு வேணாம், எனக்கு வந்து பிஜேபியில் போய் நான் வந்து எனக்கு மத்திய அமைச்சராக தரான்னு சொல்லும்போது அதுக்கு வைகோ ஒத்துக்கல. இப்படிப்பட்ட பதவிக்காக எதையும் செய்யக்கூடிய துரை வைகோவில் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது. மேலும் துரை வைகோ அவர்களே ஒரு மதிமுக மாவட்ட செயலாளர் தான் இருந்தேன். இந்த இடத்துலேருந்து நான் உனக்கு சவால் விடுறேன், நான் செத்தாலும் தீப்பெட்டி சின்னத்தில் நிற்போன்னு திருச்சியில் நீ ஜெயிச்சிங்களா? இங்கே தீப்பெட்டி சின்னத்தை துரை வைகோ உனக்கு சூடு சொன்னை மானம் நீ சொன்னி இருந்துருந்தான், நீ தீப்பெட்டி சின்னத்தை வாங்கிட்டீங்க, வா உன்னை நான் ஜெயிச்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.